வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார். என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் 117. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் கர்த்தரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவருடைய பரிசுத்தமான சபையிலே துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன் தேவனில் களிகூரும். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூர கடவர்கள். நடுங்குது மனம் குமுறுது, என்றாலே கொலை நடுங்குது மனம் எப்படித்தான் மனித கரங்கள் புனித தலையை கொட்ட துணிந்ததோ, அப்படியே அவர் கன்னத்தில் அறைய எப்படித்தான் பாவக்கரங்கள் எழுந்ததோ. ஐயோ கதறுகின்றாரே அவர் கன்னங்கள் சிவந்திடவே. ஐயோ கதறுகின்றாரே அவர் கன்னங்கள் சிவந்திடவே. மரியாள் முத்தமிட்ட மாசற்ற காய். கர்த்தருக்கு அனைவரும் கண்களை மூடுவோம். சார்பாக உங்கள் மூலமாக ஏழை எளிய ஜனங்கள் பகுதியில் வசிக்கின்ற ஏழை எளிய மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் மனமாக அவர்களுக்கு நாம் சிறப்பு பரிசுகளை நாம் கொடுத்திருக்கிறோம், வெகுமதிகளை கொடுத்திருக்கிறோம். எனவே சபை மக்கள் நீங்கள் உங்களால் முடிந்த ஒரு 3 இல்லை 5 புடவை இல்லை வேஷ்டி சட்டை பேண்ட்டு இப்படி 3 பொருட்களை நீங்கள் 3லிருந்து 5க்குள்ளாக நன்றுக்கு முன் உண்மை சாட்சியாக விலக எங்களுக்கு அருள்தாரும் இறைவா, எங்களுக்கு அருள்தாரும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பாடலை நாம் பாடுவோம்.
21வது பாடலை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இங்க பார்க்கும்போது அவங்க அதிகாலமே எழுந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அதிகாலமே எழுந்து ஆண்டவருக்கு நம் நேரத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேச அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். திட்டங்களை அறிவிக்க நம்ம அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், அந்த நாளில் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், எங்கு போக வேண்டும், எங்க போகக்கூடாது, என்ன வேலை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாக அறிவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அதிகாலையில் எழுந்து அவர்கள் புறப்பட்டு போகும்போது யோசபாத் சொல்கிறார், எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவாலய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுங்கள் என்று ஒவ்வொரு வீரர்களையும் பார்த்து அவர் சொல்லி அந்த யுத்தத்துக்கு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, பின்பு அவர்கள் ஜனத்தோடு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அதே போல மோசே செங்கடலை பிளக்கும் போதும் ஆண்டவரின் பக்கத்தில் போய் கேட்கும் போது, ஆண்டவரே இந்த செங்கடல் எங்களுக்கு எதிராக இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், கோலை நீட்டிப்படி இந்த செங்கடல் இரண்டாக பிளக்கும் என்று தேவன் சொன்னார். அதே போல அவர்
அந்த கோலை நீட்டி பிடிக்கும்போது செங்கடல் இரண்டாவது பிளந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல கிதியோன் அந்த போருக்காக ஆயத்தப்படும் போதும் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்க, ஆண்டவரே எங்களிடத்தில் அவங்களோ நிறைய பேர் இருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அவன் முதலாக 20,000 பேர் வந்தாங்க. அடுத்தது வந்து ஆண்டவர் இதுவும் அதிகமாக இருக்கிறது, இவ்வளவு ஆட்கள் நமக்கு தேவையில்லை என்று சொல்லும்போது திரும்ப 10,000 பேராக குறைத்தான். ஆண்டவர் திரும்பியும் அவனோடு பேசினது 300 பேர் போதும், 300 பேர் இருந்தாலே இந்த யுத்தத்தை நாம் ஜெயிக்கலாம் என்று கிதியோன் திட்டத்தை அறிவித்தார். அதே போல கிதியோன் அந்த 300 பேருக்கும் மண்சட்டி தீவட்டி போன்றவற்றை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அவர்கள் அப்படியே தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் அவங்களுக்கு தெரிவிக்கவே இல்லை. அவங்க தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே விசுவாசித்து அவர்கள் வந்து அந்த திட்டங்களை நிறைவேற்றினார்கள். அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்தார். நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நுழையும் போதே நாம் வந்து துதியோடும் புகழ்ச்சியோடும் நாம் வர வேண்டும். துதியோடு நாம் வரும்போது நாம் ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்ம பொருளாதார வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசு செய்த சில பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஒரு ஸ்தோத்திரங்களை பற்றி நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். இயேசு அந்த 5000 பேர் வந்து அந்த இடத்துல வரும்போது சீசர்களை பார்த்து சொல்றார், இவங்களுக்கு கொடுக்க ஏதாவது இருக்கா என்று கேட்கும்போது 2 அப்பங்களையும் 5 மீன்களையும் எடுத்துக்கொண்டு கொடுக்கிறார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களை கொடுத்தார். அந்த இடத்தில் ஏசப்பாவே பிதாவை நோக்கி, ஆண்டவரே இந்த 2 மீன்களையும் இந்த 5 அப்பங்களையும் தந்ததற்காக நன்றி என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியா உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த லாசரு மரித்து 3 நாள் ஆகிவிட்டது. அவர் அந்த இடத்துக்கு செல்கிறார், லாசருவை உயிரோடு எழுப்பார். அந்த இடத்திலும் இயேசு பிதாவை நோக்கி இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று பிதாவுக்கு இயேசப்பா நன்றி செலுத்துகிறார். அதே போல கடைசி நேரத்தில் கூட மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 26:27. இல்ல 26:27. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் ஏசப்பா நன்றி செலுத்தவே தேவை. ஏன்னா அவர் ஒரு பிதாவுடைய குமாரனாக வந்த போதும் அவர் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் அவர் பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம் என்பது நன்றி குறிக்கிறதா இருக்கிறது. ஆகவே அவரும் அந்த இடத்துல நன்றி சொன்னார். 1 தெசலோனிக்கேயர் 5:18 பார்க்கும்போது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று பார்க்கிறோம். நம்ம எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் எதையும் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதில்லை. நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களா? நம்முடைய ஜனங்கள் நம்முடைய துதிகள், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் என்று படிக்கிறோம். அவர் துதியின் மேல் மிகவும் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். 2வது நன்றியை அவர் மிகவும் எதிர்பார்க்கிறார். நன்றி செலுத்தால் ஆவிக்கிற விதத்திலும் நமக்கு நன்மை உண்டாகிறது, மாம்ச பிரகாரமும் சில நன்மைகள் உண்டாகிறது. ஒரு அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் பண்ண, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ரிசர்ச் பண்ணும்போது நன்றி செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா சரீரத்தில் நல்ல ஹார்மோன்கள் சுரக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். 2வது நல்ல இம்யூனிட்டி பவர் நம்ம உடம்புல வந்து நம்ம அடுத்தவங்களை பார்த்து நன்றி செல்லும் போதோ நம் தேவனை பார்த்து நன்றி செல்லும் போதோ ஒரு இம்யூனிட்டி பவர் அதிகமாக மனுஷனுக்குள் வருகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். 3வது பிரெயின்ல வந்து சந்தோஷத்தை உண்டு பண்ணும் ஒரு சில ஹார்மோன்கள் நன்றி செலுத்துவதன் மூலமாக நம்முடைய மாம்சத்தில் ஏற்படுகிறது. அதே போல நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வதனால் நல்ல தூக்கம் மாறுகிறது. நம் இரவிலே நாம் தூங்க போகும்போது ஆண்டவர் அன்று முழுவதும் செய்த காரியங்களையும் ஆண்டவர் செய்த நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்த சுகத்தையும் பலத்தையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாம் தூங்க செல்லும் போது அந்த இடத்தில் ஒரு நல்ல தூக்கம் நமக்கு கிடைக்கிறது.
நன்றி சொல்வதால் நம்மளுடைய உறவுகள் மேம்படுகிறது. இப்போ ஒருத்தரை பார்த்தா நன்றி அந்த இடத்துல பாருங்க, அவங்க ஆண்டவரை துதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்திட்டே இருக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்குள்ளே 3 தேசத்தில் அம்மோன், புத்திரர், மோவாபியர், சேய், மகதாசர் 3 பேர் வந்திருக்கும் போது மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே சண்டையை உருவாக்கிக்கிறார். சண்டையை உருவாக்கி ஒருவரும் இல்லாதபடி ஒருவரும் தப்பவில்லை என்று அடுத்த வருஷத்தை பார்க்கிறோம். இந்த மாதிரி 3 அந்த தேசத்தாரும் சங்கரிக்கப்பட்டார்கள். இதுக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னதை அவர்கள் விசுவாசித்து தேவனை துதித்த போது தேவன் அவருடைய சேனையை அனுப்பி அந்த யுத்தத்தை செய்து ஒருவரும் தப்பக்கூடாதபடிக்கு எல்லாரும் அழியத்தக்கதாய் தேவன் அந்த இடத்தில் அற்புதத்தை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு அவங்க போய் பார்க்கும்போது துதிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல யுத்த களத்தை போய் பார்க்கும்போது ஒருவருமே இல்லை, எல்லாமே இறந்து போனதை நாம் பார்க்கிறோம். அவங்க யுத்தத்துக்கு வரும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பொண்ணு ஆபரணங்கள், நார்மலா துப்பாக்கி அந்த மாதிரி யுத்தத்துக்கு வாள், கத்தி அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வருவாங்க. இவங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு யுத்தமும் செய்தார். 2வது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டார். 3 நாளை கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. பாருங்க, அப்ப எவ்வளவு ஜனங்கள் வந்திருப்பாங்க. 3 நாள் அந்த யுத்தத்தில் இறந்தவர்களை கொண்டு வந்த பொருட்களை அவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். 26ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அதெல்லாம் கொள்ளையிட்டு முடித்த பின்பு 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்தில் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பெயர் தரித்தார்கள். இந்த இடத்தில் பார்க்கும்போது அவங்க எடுத்துட்டு யுத்தம் முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பி போகல. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நன்றியையும் துதியையும் அவர்கள் செலுத்தினார்கள். எப்படி ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நம்ம எப்போது நம்ம ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் காணும்போது, நன்றி செலுத்தும் போது அவர் அதில் பிரியமாக இருக்கிறார். ஆகவே நாட்கள் பொல்லாத நாம் கடைசி காலத்தில் நாம் வந்துவிட்டோம். ஆகவே நாட்கள் பொல்லாத நாளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் என்று நாம் படிக்கிறோம். நாட்கள் மிக சமீபமாக கடைசி காலத்தில் வந்துவிட்டோம் என்பதற்காக எல்லா அடையாளங்களும் இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கொரோனா போகணும், இப்போ தான் போகிற புதுசாக அது மாறிட்டே இருக்கு. டெல்டா ப்ளஸ் இப்போ ஒமிக்ரான் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம இந்தியாவில் ரொம்ப பாதிப்பு இருந்தாலும் வெளிய தேசங்களில் அதிகமாக பாதிப்பை கொண்டிருக்கிறது. ஆகவே கடைசி காலமாகிறதால் நம் ஆண்டவருக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாயும் அதிக நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் மாற ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அவருடைய சமூகத்தில் போய் நாம் காத்திருக்கும் போது, அவர் கூட நாம் காத்திருக்கும் போது அந்த காரியத்தையும் அவர் விரும்புகிறார். மத்தேயு 16:16 பார்க்கும்போது விசுவாசம் உள்ளவாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நம்ம விசுவாசி என்று சொல்வதற்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனை நம்ம ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படும் போது தேவன் ஒரு சில நமக்கு ஒரு வரங்களையும் ஒரு சில காரியத்தையும் நமக்குள் அவர் தருகிறார். மத்தேயு 16:17 படிங்க. மத்தேயு 16:17. மத்தேயு 16:17.